மகாபாரதம் இது வெறும் ஒரு போர்க்கதையா? இல்ல. இதுல வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு சம்பவமும் நம்ம வாழ்க்கைக்கான பாடங்கள். அப்படி ஒரு ஆழமான கதை தான் இது. இன்று எல்லையற்ற பலம் கொண்ட பீமன் அவரோட வாழ்க்கைய முழுக்க மாற்றிய ஒரு சந்திப்பை பற்றி பார்க்கலாம். ஒரு பூ, ஒரு பெருமை. ஒரு பூ, வெறும் ஒரு பூக்காக ஆரம்பமான ஒரு தேடல் எப்படி ஒரு மாபெரும் வீரனோட அகங்காரத்தை உடைச்சது? கதை ஆரம்பம். பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்காங்க. அப்போ திரௌபதி ஒரு பூவை பார்க்கறாங்க. அது சாதாரண பூ இல்ல, சௌகண்டிக மலர். அதோட வாசனை, அழகு அவள மெய்மறக்க வைக்குது. பீமனின் வாக்குறுதி. அத பார்த்ததும் பீமனுக்கு ஒரு பெருமை. இதுவா, உனக்காக இன்னும் நிறைய கொண்டு வரேன். அவருக்கு தன்னோட பலத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை. யோசிக்காம வடக்கு திசை நோக்கி கிளம்புறார். அகங்காரத்தின் பயணம். பீமன் யாரு? வாயு பகவானின் மகன். அளவில்லா பலம். ஆனா அந்த பலம் கட்டுப்பாடில்லாம போனப்போ அது அழிவாக மாறுது. அவர் போன வழியெல்லாம் மரங்கள் பிடுங்கப்படுது, விலங்குகள் ஓடுது, காடு கலங்குது. ஒரு பூக்காக இவ்வளவு அழிவா? திருப்புமுனை. அப்போதான் அவர் பாதைய மறிச்சு ஒரு வயசான குரங்கு. அதோட வால் பாதைய முழுக்க மறைத்து கிடக்குது. பீமன் கோபமா கத்துறார். ஏய், வழிவிடு. அந்த குரங்கு அமைதியா சொல்லுது. எனக்கு வயசாயிடுச்சு, நீயே என் வாலை தூக்கிட்டு போ. அலட்சியம். பீமன் சிரிக்கிறார். இந்த கிழட்டு குரங்கா. முதல்ல 2 விரலால வாலை தள்ள முயற்சி. அசையல. இப்போ முழு கையால. முயற்சி, அசையல. அகங்காரம் உடையும் நொடி. இப்போ முழு பலம், 2 கைகளும். அதுவும் முடியல. கடைசியில அவரோட கதாயுதம் 10,000 யானை பலம். ஆனா அந்த வால் ஒரு அங்குலம் கூட நகரல. உண்மை வெளிச்சம். அந்த நொடி பீமனுக்கு புரிஞ்சுது. நான் சாதாரண சக்தியோட மோதல. அவர் முழுசா உடைஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறார். நீங்க யார்? அந்த குரங்கு சொல்லுது. நானும் வாயுவின் மகன். நான் உன்னோட அண்ணன், அனுமன். பாடம், தண்டனை இல்ல. பீமன் உடனே அனுமன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அனுமன் சொல்றார், நான் உன்னை தண்டிக்க வரல, உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். மறைந்த அபாயம். சௌகந்திக மலர்கள் சாதாரண இடமில்ல. அது குபேரன், அவரோட தோட்டம். அத ராட்சசர்கள் காக்கறாங்க. பீமன அந்த அபாயத்துக்கு தயாராக்கதான் அனுமன் இங்க வந்திருக்கார். ஆசீர்வாதம். பீமனோட பணிவு பார்த்து அனுமன் ஆசீர்வதிக்கிறார். குருட்சேத்திர போரில் ஏன் கர்ஜனை உன்னோட கர்ஜனையோட சேரும். நான் அர்ஜுனன் தேர்கொடியில் இருப்பேன். விஸ்வரூபம். ஒரு கணம் அனுமன் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். மலை மாதிரி, சூரியன் மாதிரி பிரகாசம். அந்த சக்திய பீமனால தாங்க முடியல. மாற்றம். இப்போ பீமன் வேற மனிதன். அகங்காரம் போயிடுச்சு, பணிவு வந்துருச்சு. அந்த புதிய மனநிலையோட அவர் ராட்சசர்களை வெல்றார். ஆனா இப்போ அவரோட பலத்துக்கு கட்டுப்பாடு இருக்கு. மறைந்த உண்மை. கடைசியில குபேரன் ஒரு ரகசியம் சொல்றார். பீமன் தோற்கடித்த ராட்சசன் ஒரு சாபத்தால் அப்படி இருந்தவன். அவனை வென்றதால பீமன் தெரியாமலே ஒரு சாபத்தை உடைத்திருக்கிறார். உண்மையான பரிசு. பீமன் திரௌபதிக்காக மலர்களுடன் திரும்புறார். ஆனா அவர் கொண்டு வந்த உண்மையான பரிசு மலர்கள் இல்ல, பணிவு. ஃபைனல் மெசேஜ். இந்த கதை சொல்றது, உண்மையான பலம் உடம்புல இல்ல, மனசுல இருக்கு. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சாதான் நீங்க உண்மையான பலசாலி. யோசிச்சு பாருங்க. அகங்காரம் வெர்சஸ் உண்மையான பலம். நம்ம வாழ்க்கையில நாம எல்லாரும் ஒரு கட்டத்துல பீமன் மாதிரி தான். நம்மால முடியும், நம்ம தான் ஸ்ட்ராங்கெஸ்ட், நம்ம முன்னாடி யாரும் இல்ல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சா அதுதான் அகங்காரம் ஆரம்பம். ஆனா ஒரு நாள் ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதர் அல்லது ஒரு தோல்வி அது நம்மை நிறுத்தி வைக்கும். அந்த நொடி நம்மகிட்ட இருக்கிற 2 தேர்வு. ஒன்னு மேலும் கோபப்படுறது, 2வது புரிஞ்சுக்கிறது. பீமன் எடுத்த முடிவு. பீமன் 2வது பாதையை தான் தேர்வு பண்ணினார். அவர் ஈகோ வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணல. அவர் தாழ்ந்து கேட்டார். அதுதான் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிவைன் சப்போர்ட்கான காரணம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. கவனிங்க, அதே சிச்சுவேஷன்ல அவர் ஈகோவை விட்டு விடாம இருந்திருந்தா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிவைன் சப்போர்ட் மிஸ் ஆயிருக்கும். நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம்? நீங்க இத ஒரு ஸ்டோரின்னு மட்டும் பார்த்தா அது என்டர்டெயின்மெண்ட். ஆனா இதுல இருக்கிற லெசனை எடுத்தீங்கன்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாராவது உங்களை கரெக்ட் பண்றாங்கன்னா அது இன்சல்ட்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு வந்த அனுமன் மாதிரி. ஒரு ஹார்ஷ் ட்ரூத். நேரா சொல்லணும்னா, நம்ம க்ரோ ஆக விடாம தடுக்கும் முக்கிய காரணம் நம்ம சூழ்நிலை இல்லை,
மற்ற மனிதர்கள் இல்லை, நம்ம அகங்காரம்தான். பணிவு வந்தா நீங்க கற்றுக்கலாம், நீங்க முன்னேறலாம், நீங்க கனெக்ட் ஆகலாம். அதுவே நீங்க ஸ்ட்ராங் ஆகறதுக்கு ரியல் காரணம். இறுதி கேள்வி. இப்போ நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க, நான் பீமனா அல்லது மாற்றமடைந்த பீமனா? ஏன்னா உண்மையான பலசாலி அவன் தன் பலத்தை காற்றவன் இல்ல, அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன்தான். அந்த ஒரு விஷயம், அதை கட்டுப்படுத்த ஒரே ஒரு விஷயம்தான் தேவை: அறிவு. எப்ப பேசணும், எப்ப நிக்கணும், எப்ப தாழணும், இந்த மூணும் தெரிஞ்சவனுக்கு யாராலும் தோற்கடிக்க முடியாது. அனுமன் கொடுத்த ரகசியம். அனுமன் பீமனுக்கு கொடுத்தது வெறும் ஆசீர்வாதமில்ல, ஒரு மைண்ட் செட். நீ பலசாலி, ஆனா அந்த பலம் உன்னை ஆழக்கூடாது. பலமா இருக்கிறது ஈஸி, ஆனா அந்த பலத்தை கண்ட்ரோல் பண்றது, அதுதான் ரேர். இதுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் பலமா இருக்கிறவங்க நிறைய பேர், ஆனா மிகப்பெரியவர்களா ஆகிறவங்க ரொம்ப சில பேர் தான். ஒரு ஹிடன் ட்ரூத் நீங்க கவனிச்சீங்களா? பீமன் அந்த குரங்க வெல்ல முடியல, ஆனா தன்னோட அகங்காரத்தை வென்ற பிறகுதான் அவர் எல்லாத்தையும் வெல்ல ஆரம்பிச்சார். வெற்றி எங்கே ஆரம்பிக்குது? வெற்றி வெளியில இல்ல, அது உள்ள ஆரம்பிக்கும். நீங்க உங்கள ஜெயிச்சீங்கன்னா உலகமே ஈஸி. நேரடியான கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை நிறுத்தி இது தவறுன்னு சொன்னா நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களா அல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்களா? ஃபைனல் இம்பாக்ட். அந்த ஒரு டிசிஷன் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும். கடைசி சிந்தனை. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு அனுமன் வருவார். அவர் ஒரு மனிதராகலாம், ஒரு தோல்வியாகலாம், ஒரு பிரச்சனையாகலாம். ஆனா அவரோட நோக்கம் உங்களை நிறுத்துவதில்லை, உங்களை மாற்றுவது. எண்டிங். அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவுதான், நீங்க சாதாரண மனிதனா இருக்க போறீங்களா அல்லது உண்மையான பலசாலியா மாற போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தருணம், ஒரு பெரிய திருப்பம். வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எப்பவும் பெரிய சம்பவங்களால வராது. சில நேரம் ஒரு சின்ன தருணம், ஒரு சின்ன ரியலைசேஷன், அதுதான் முழு வாழ்க்கையவே மாற்றும். பீமனுக்கு அந்த தருணம் ஒரு குரங்கோட வால். நமக்கு அது எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. கவனிக்கணும், இல்லனா மிஸ் ஆகும். பிரச்சனை என்னன்னா, நம்மளால அந்த தருணங்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஈகோ அத அலோ பண்ணாது. நான் தான் சரி, என்னாலதான் எல்லாம் நடக்குது, இந்த மைண்ட் செட் நம்ம குரோத்தை அடக்கி வைக்கும். ஒரு நேரடியான உண்மை. நேரா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற லெவல் அது உங்க திறமைக்கான லிமிட் இல்ல, அது உங்க ஈகோ வச்சிருக்கிற லிமிட். அத உடைக்கணும்னா நீங்க தோற்க தயாரா இருக்கணும், தாழ்ந்து கேட்க தயாரா இருக்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம்தான் நீங்க கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. அதுதான் பீமனோட லைஃப்ல நடந்தது. இது ஒரு மித் ஸ்டோரி இல்ல, இது ஒரு லைஃப் ப்ளூ பிரிண்ட். இப்போ உங்க டர்ன். நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில எங்க ஸ்டபர்னா நிக்கிறீங்க? எங்க யாரையும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கதான் உங்க வால் கிடக்குது. ஃபைனல் க்ளோசிங். அத தள்ள ட்ரை பண்ணாதீங்க, அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அத புரிஞ்ச அந்த நொடி நீங்க மாற ஆரம்பிச்சிடுவீங்க. லாஸ்ட் லைன். அந்த மாற்றம் தான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு உண்மையான பலசாலியா மாற்றும்.